இப்போது இன்று காலை வரை தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சரவை விரிவாக்கத்தில் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் அவர்கள் வருவாய்த்துறை, வணிக வரி, பத்திரப்பதிவு, உயர்கல்வித்துறை விஜயபாஸ்கருக்கு, எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு, போக்குவரத்து துறை என இதுவரை ஒதுக்காத துறைகள் எல்லாம் அவர்களுக்கு என பேசி முடிக்கப்பட்ட மாதிரி ஒரு செய்தி பரவிக்கொண்டே இருந்தது. எஸ்.பி. வேலுமணிக்கு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை என்றெல்லாம் பேசப்பட்டது. இதையொட்டி அது முதலமைச்சர் விஜய் நேரடியாகவே அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று அந்த உத்தரவாதத்தை கொடுத்ததாகவும் அதனால்தான் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர்கள் வாக்களித்ததாகவும் பேசப்பட்டு வந்தது. இப்போது ஏற்பட்டுள்ள ஒரு சூழல், அவர்கள் அமைச்சரவையில் அவர்களுக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதா என்பது குறித்த பேச்சு பல்வேறு தகவல்களாக மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. இதனால் அவர்கள் உண்மையிலே அமைச்சரவை விரிவாக்கத்தில் அவர்கள் இடம்பெறாமல் போவதற்கான காரணம் என்பது என்னவாக இருக்கும், அல்லது அவர்கள் அமைச்சரவையிலே இடம் பெறுகிறார்களா? சார், என்னை பொறுத்த வரைக்கும் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மீடியா வாய்ஸ். இந்த மாதிரி அமைச்சரவை வாங்க போகிறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க, இவங்க குற்றவாளிகள், இவங்க பேரில் பிரச்சனை இருக்குது, இவங்க பேரில் வழக்கு இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி மீடியா வழியாக ஒரு, அதாவது எப்படி சொல்லுவாங்க, தூப பேச்சுகள் இதெல்லாம். ஓ சரி. அதை என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் சி.வி. சண்முகமாக இருக்கட்டும், வேலுமணியாக இருக்கட்டும், கட்சியை காப்பாற்றணுங்கிற ஒரே குறிக்கோள். எப்போ திமுகவோட இணைஞ்சு தான் முதலமைச்சர் ஆகணும்னு முடிவுக்கு வந்துட்டாரோ, இவர் இந்த கட்சிக்கு சரியான நபர் அல்ல, பொதுச் செயலாளராக இருக்கிறதுக்கு தகுதி அல்லவர், அற்றவர்னு சொல்லி இவங்க முடிவு எடுத்துட்டாங்க. அவர்தான் தொடர்ந்து மறுத்துட்டு இருக்காரு. திமுக மறுக்கிறது என்ன சார்? முதலமைச்சர் ஆவதற்கு எதுவுமே மறுக்க முடியாது சார். நீங்க மறுக்காம 41 பேரை கொண்டு போய் பாண்டிச்சேரியில் அடைச்சி வச்சது, அப்புறம் தம்பித்துறை கிங் மேக்கரில் கிங்னு சொன்னது, பேச்சுவார்த்தைகள் நடந்தது. நீங்கள் திமுகவும் அண்ணா திமுகவும் உள்ள சமூக வலைத்தளத்தில் போய் பாருங்கள். ஆமாம், ஒரு விஜயை கொண்டு வந்து நம்ம முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நம்ம இப்படி பண்ணிடலாம்னு சொல்லி 2 பேருமே சமூக வலைத்தளங்களை கையாண்டாங்க. சரி. அவர் நம்ம இளங்கோவன் அவர் அதுக்கு ஒரு வசைப்பாடி வந்தார், ஏற்றுக்கிறலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. நிறைய பேர் பெரியசாமி குடும்பத்தை சார்ந்தவர்களும் அதுக்கெல்லாம் நிறைய பதிவு போட்டிருக்காங்க, நாங்கள் பார்த்துருக்குறோம். நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. ஆமா, நாங்க வரவேற்கிறோம். ஆமா, நம்ம இந்த இவர் திமுக செய்தி தொடர்பாளர் அவர் கூட ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அவர் அதிமுகலையும் இது பண்ணாங்க. அதாவது விஜய் அவர்கள் ஒரு நாள் 1 மணி நேரம் கூட அவர் முதல்வர் ஆயிடக்கூடாதுங்கிறது திமுக சைடில் இருக்கிற ஒரு முக்கிய நபரோட ஆதங்கம். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் எந்த காலத்திலையும் அமைச்சராயிடக்கூடாதுங்கிற ஒரு ஆதங்கம். இந்த 2 வில்லங்கமும் சேர்ந்து சேட்டை பண்ணாங்க. அதான் உண்மை. அத தன்னை மறந்துட்டாங்க, தன்னோட இயக்கத்தை மறந்துட்டாங்க. எதிராளி யாருன்னா ஒரு பக்கம் செங்கோட்டையன், ஒரு பக்கம் விஜய், ஒருத்தருக்கு விஜய், ஒருத்தருக்கு செங்கோட்டையன், இப்படி ஒரு காலகட்டம் உருவாச்சு. அதை அடிச்சு உடைச்சிட்டாரு தாவேகா தலைவர் விஜய். அமைதியா உடைச்சாரு சார். எனக்கு நான் ஏற்றுக்கொண்டு 10 ஆண்டு காலம் பயணிச்ச அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு அமைதியான ஒரு புரட்சியை பார்க்கிறேன். நம்ம மறுவடிவமா இருக்காரா விஜய்? ஓபிஎஸ் மறுவடிவமா இருக்காரா விஜய்? மறுவடிவம்லாம் இல்ல. ஓபிஎஸ் தன்னை நம்பி வந்தவர்களை கையை தூக்கி விடாத நபராயிட்டாரு. ஆனா அவரு தாவேகா தலைவர் விஜய் அப்படி இல்லை, தன்னை நம்பி வந்தவருக்கு முன்னுரிமை கொடுத்துதான் எல்லா இடத்துலயும் நிக்கிறாரு. அதுக்கு ஒரு காரணத்தை நான் பார்த்தேன்னா, அண்ணன் செங்கோட்டையனே வந்துட்டாரு. செங்கோட்டையனை ஈரோட்டில் நின்று பேசுறதுக்கு அவர் விஜய் வந்திருக்காரு. ஒரு செங்கோல் எடுத்து கொடுக்குறாரு. அந்த செங்கோலை கொடுக்கும்போது கூட தன்னுடைய மாவட்ட செயலாளர், ரசிகர் மன்றத்து மாவட்ட செயலாளரை பக்கத்தில் அரவணைச்சு விஜய் அந்த செங்கோலை பிடிக்க வச்சார். பார்த்தீங்களா? அப்போ ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு சீனியரு, ஒரு செங்கோட்டையனை வந்த பிறகு கூட தன்னுடைய ரசிகனையும் தொண்டனையும் விடக்கூடாதுங்கிற ஒரு மனப்பான்மை கொண்டு இருந்தார் அவர் தாவேகா தலைவர் விஜய். அதனால இன்றைய தமிழக முதலமைச்சராக வீட்டிருக்காருன்னா அந்த நல்ல எண்ணங்கள் அவரை மேல் மட்டத்தில் கொண்டாந்து இவங்கள மாதிரி கீழே கொண்டு போகல. இது யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் செஞ்சிருக்காரு. எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தோட விழா நடக்கும்போது செங்கோல் கொடுக்கப்படும் போது, புரட்சி தலைவி அம்மா செங்கோலை கொடுக்கும்போது கூட அங்கிருந்து அந்த மன்ற செயலாளர் அவரை கூப்பிட்டு பக்கத்தில் நிப்பாட்டி விட்டு செங்கோலை பிடிக்க வச்சார். அதே இதை இன்னைக்கு பார்க்குறாரு அவரு.